நிஜமாவே இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நேத்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. யாருன்னே எனக்கு தெரியல. அவங்க பேச பேச தான் அவங்க யாருங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு மணி பேங்க் ஒண்ணு கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. அந்த கஸ்டமர் வந்து அவங்களோட பேபி ஷவருக்குமே நம்ம கிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமர் பேசலங்க என்ட்ட. அந்த கஸ்டமரோட ஃப்ரெண்டோட மதர் அந்த மேடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த கஸ்டமரோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனையும் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனும் இவங்க அட்டென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் என்கிட்ட பேசினாங்க. தற்செயலாக யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்மளோட வீடியோ வந்திருக்கும் போல இருக்குது. அதை பார்த்துட்டு அதுலேருந்து தான் நம்பர் எடுத்து உங்களுக்கு கூப்பிட்றேன்ப்பா, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி நான் உங்கள் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணேன், உங்களோட ரிட்டன் கிஃப்ட் தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட சரி ஓகே அவங்களுக்கு வேறு ஏதோ தேவைப்படுது போல் அதனால தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துறதுக்காகவே கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் ஜஸ்ட்டு நம்பரை எடுத்து நம்மளை வாழ்த்துறதுக்காகவே ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கிறப்போ ஸோ நம்ம ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ அதே ஹாப்பியோட ஒரு டிஸ்பேச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேபி ஷவருக்காக 20 பீசஸ் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்டது இந்த பேங்கிள் ஹேண்டட் வித் பிச்வை பேக் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஸோ இதுக்குள்ளே போடுறதுக்கு இதோட மேட்சிங்காக யூஸ் பண்ணுற மாதிரி தியாஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள், நம்மளோட ஹல்தி செட்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா பர்ஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணி 20 பீசஸ் அவங்களுக்காக டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் காம்போ செட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். நாங்களே உங்களுக்கு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.